ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, திரு இருதய ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, நம்முடைய பேராயர் கூறியது போல இறைவன் தம்முடைய இரக்கத்தினால், அளவில்லா அன்பினால் இன்னும் ஒரு ஆண்டை நாம் காண கொடுத்து வைத்திருக்கிறார். இந்த 2015ஆம் ஆண்டை பார்க்கின்ற பாக்கியம் எத்தனையோ பேருக்கு கிடைக்கவில்லை. ஏன், நம்மை விட வயதில் குறைந்தவர்களுக்கு கூட. இந்த ஆண்டின் 2ஆம் நாள், மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை, ஆண்டின் முதல் வெள்ளிக்கிழமை மாலையில் நாம் எல்லாரும் நமது புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் பேராலயமாக, திரு இருதய ஆண்டவரின் பேராலயமாக இருக்கிற இந்த புனிதம் பொங்கும் அருள் நிறைந்த பசலிக்காவில் பேராயர் தலைமையிலே ஒன்று கூடி ஜெபிப்பது மிக மிக பொருத்தமாக இருக்கிறது. இறைவா, இதுவரை நீர் எங்கள் வாழ்க்கையில செய்த அத்தனைக்கும் நன்றி. இறைவா, வருகின்ற ஆண்டுகளிலும் எங்கள் எல்லாரையும் தயவோடு காத்தருளும் இறைவா என்று நம்மை தனிப்பட்ட விதத்திலும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய பங்கு மக்களையும், நம்முடைய உயர் மறை மாவட்டம் முழுவதையும் திரு இருதய ஆண்டவரிடம் நம்மையே ஒப்படைக்கின்ற நல்ல தருணம் இது. பிரியமானவர்களே, இறைவனின் அன்பை நாம் சொல்லி முடிக்கவே முடியாது. நாம் பாடுகிறோமே, ஒரு நாளில் நீ செய்த நன்மைகளை சொல்லி முடிக்க என் வாழ்நாளே போதாதையா என்று நாம் சொல்ல வேண்டும். இறைவன் நம் எல்லாரையும் மனிதராக படைத்ததிலேயே தன்னுடைய அளவில்லா அன்பை காட்டியிருக்கிறார். அதுவும் எந்தவித குறைவும் இல்லாமல் நம்மை படைத்திருக்கிறார். அன்பான பெற்றோரை கொடுத்தார், உடன்பிறப்புகளை கொடுத்தார், கல்வியை அளித்தார், ஓரளவு ஒரு நல்ல தொழிலையும் கொடுத்தார். எல்லாவற்றை விட அதிகமாக நம்முடைய கத்தோலிக்க நம்பிக்கையை நமக்கு கொடுத்தார் திருமுழுக்கின் வழியாக. மற்றவர்களுக்கெல்லாம் கிடைக்காத அருள் வாக்கை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது. மற்ற அருள் அடையாளங்களை கொடுத்திருக்கிறார். தம்மையே உணவாக நற்கருணையிலே கொடுக்கிறார். எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள் நாம்! நம் அன்பு தாய் அன்னை கன்னிமரியாளை நம் எல்லாருக்கும் தாயாகவும் கொடுத்திருக்கிறார். நம் எல்லாரும் இவை அனைத்துக்கும் நன்றி கூற கடமைப்பட்டவர்கள். இறைவனின் அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எல்லாவித ஆன்மீகத்துக்கும் அடிப்படையாக இருப்பது இறைவனுடைய அன்பை உணர்வது. முணுமுணுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் சில பேர். எப்போது பார்த்தாலும் குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் சில பேர். அவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கு இறைவன் உணர்த்துவது, என்னுடைய அன்பை உணர்ந்து பாருங்கள். உங்களை படைத்ததில் மட்டுமல்ல, உங்களுக்காக என் அன்பு மகனை மனிதராக பிறக்கச் செய்ததிலும் என்னுடைய அன்பை காட்டியுள்ளேன். அவர் தன்னையே தாழ்த்தினார். சிலுவை மரணம் மட்டும் தாழ்த்தினார். அவருடைய இதயம் குத்தி திறக்கப்பட்டது. கடைசி துளி ரத்தம் வரை நம் ஒவ்வொருவருக்காகவும் சிந்தி நமக்கு மீட்பை கொணர்ந்தார். நமக்காக துன்புற்றார், அடிமையானார், சீடர்களின் பாதங்களை கழுவினார். அந்த இதயத்திடம்தான் நாம் வருகிறோம். யார் நம்மை கைவிட்டாலும் நம்முடைய அன்பு தெய்வம் கைவிடவே மாட்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு மீண்டுமாக உங்களுக்கு இறைவன் சொல்வது, know my love for you, unconditional love for you.
என்னுடைய நிபந்தனையற்ற அன்பை நீ புரிந்து கொள். ஒரு விதத்தில் நமக்கு நேரிடுகின்ற துன்பங்கள், பிரச்சனைகள், இவற்றின் வழியாகவும் நாம் இறைவனின் அன்பை உணர்ந்து கொள்ளுகிறோம். திருவிருதி ஆண்டவர் எனும் போது அன்பின் ஆண்டவர் என்றுதான் அர்த்தம். இதயம் என்றால் என்ன? அன்பு. அந்த மனுஷனுக்கு இதயமே இல்லை. உனக்கு மனசு இருக்குதா? இந்த காரியத்தை நீ செய்வியா என்றால் என்ன அர்த்தம்? கனிவு இல்லை, இரக்கம் இல்லை, அன்பு இல்லை. எல்லாவற்றை விட அன்பு இல்லை என்றுதானே அர்த்தம். நம்முடைய தெய்வம் அன்பின் தெய்வம். பிரியமானவர்களே, அவரிடம் சரணடைவது மட்டுமல்ல, அவரை நம்முடைய ஆண்டவராகவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தை, மறை மாவட்டத்தை, எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்திலே சொல்லப்பட்டது, இயேசு மெசியா என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லாம் பொய்யர்கள். இயேசு நம்முடைய மீட்பர் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பொய்யர்கள் என்று யோவான் தன்னுடைய கடிதத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைய நற்செய்தி பகுதிக்கு வருகிறோம். பிரியமானவர்களே, டிசம்பர் 1ஆம் தேதியில் ஆரம்பிச்சு ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் 2 மாதம் மீண்டும் மீண்டும் நாம் ஒரு மனிதரை பற்றி, ஒரு இறைவாக்குனரை பற்றி நற்செய்தியில வாசிக்கிறோம் என்றால் ஏறக்குறைய 2 நாளைக்கு ஒரு தடவை கூட இருக்கும். திருமுழுக்கு யோவானை பற்றி. பழைய தமிழிலே அவரை ஸ்நாபக அருளப்பர் என்று சொல்வார்கள். இப்போது திருமுழுக்கு யோவானை பற்றி. அவர் எப்படி இயேசு மெசியா என்று அறிக்கையிடுகிறார், இயேசு பெரியவர் என்று அறிக்கையிடுகிறார் என்றுதான் மீண்டுமாக இன்றைக்கும் நாம் கேட்டோம். யூதர்கள், சில யூதர்களின் தலைவர்கள் அவரிடம் சென்று அவரை கேட்கிறார்கள், நீர் மெசியாவா? அவர் இல்லை, மறுக்காமல் ஒப்புக்கொண்டார் என்று. அப்படியானால் நீர் எலியாவா? அதற்கும் அவர் இல்லை. எலியான்னு அவர் சொல்லி இருக்கலாம். மத்தேயு 11 வாசிக்கிறோம், மத்தேயு 17 வாசிக்கிறோம், லூக்கா 1 அவருடைய தந்தைக்கு சொல்லும் போது கூட எலியாவின் மனநிலையோடும் வல்லமையோடும் உன்னுடைய மகன் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இவர் தாட்சியோடு எலியா அல்ல. சரி, நீ இறைவாக்கினரா? மோயிசன் சொல்லி இருந்தார், உங்களிடையே ஒரு பெரிய இறைவாக்கினர் தோன்றுவார் என்று மோயிசன் வழியாக கடவுளே சொல்லியிருந்தார் என்று கொள்ளலாம். ஆனாலும் இறைவாக்கினர் கூட இல்லை. அவரை பாருங்கள், நீ யார்தான் சொல்லு என்று சொல்லும் போது நான் ஒரு குரல் என்று சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 1 அதிகாரமே ஆண்டவர் இயேசுவை பற்றி ஆதியிலே வாக்கு இருந்தார் என்று சொன்னது. அவர் வேர்ட். ஆனால் இவர் வார்த்தை கூட இல்லை, நான் குரல் தான் என்று தன்னையே தாழ்த்தி கொள்ளுகிறாரே பாருங்கள். இன்னும் அவர்கள் சும்மா விடவில்லை. இன்னும் கேள்வி, நீ மெசியா அல்ல, எலியா அல்ல, இறைவாக்கினர் அல்ல, ஏன் தான் திருமுழுக்கு கொடுக்கிறீர்? உடனே அவர், என்னுடைய திருமுழுக்கை பற்றி பேசுகிறீர்களே, இன்னொரு திருமுழுக்கு இருக்கிறது, அதை கொடுப்பவர் பெரியவர், அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க நான் தகுதி இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு திருமுழுக்கு யோவானிடமிருந்து எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா? இயேசுவை மையப்படுத்து, அவருடைய புகழுக்காக நீ வாழ்ந்து காட்டு. எதற்காக வாழ்கிறாய்? பணத்துக்காகவா? பதவிக்காகவா? உன்னுடைய ஆசைகளை நிவர்த்தி செய்வதற்காகவா? இயேசு மையமா? இந்த ஆலயத்துக்கு வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து இறுதிய ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை மையப்படுத்தி வாழ மாட்டாயா? அன்பான என்னை தேடி வருகிறாயே, என்னை அன்பு செய்யும் விதத்தில் நாள் முழுவதும், ஆண்டு முழுவதும், எஞ்சி இருக்கிற வாழ்நாள் முழுவதும் நீ வாழ மாட்டாயா? அதுதான் அவர் கேட்கிறார். ஆண்டவர் தன்னுடைய போதனையினோடே சொன்னாரே, என்னை அன்பு செய்கிறவன் என் வார்த்தைகளை கேட்பான், என் கட்டளைகளின்படி வாழ்வான் என்று சொன்னாரே. உண்மையாகவே நாம் எல்லாரும் அவரை அன்பு செய்கிறோமா? உண்மையாகவே அவரை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இன்றைக்கு நாம் கேட்டு பார்க்க வேண்டும். ஆண்டவருடைய அன்பு நிலையானது, நிரந்தரமானது. நாம் எப்படி அதை வெளிப்படுத்த வேண்டும்?
குறிப்பாக நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில், பணித்தளங்களில் ஆண்டவர் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய சகோதர சகோதரிகளை நாம் எப்படி நடத்துகிறோம்? நம் ஆண்டவர் இயேசுனுடைய இதயம் மென்மையான இதயம், கனிவான இதயம், அடுத்தவர்களின் கஷ்டங்களை பார்க்கின்ற இதயம். அதே இதயத்தோடு ஆண்டு முழுவதும், வாழ்நாள் முழுவதும் நாம் வாழ்ந்தோமானால் ஆண்டவருக்கு சாட்சி சொல்பவர்களாகும். பாருங்கள், நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம் எத்துணை கனிவு. சீடர்கள் உண்ணவில்லை, உறங்கவில்லை. நம்ம ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் தனியே வந்து சற்றே என்னோடு இளைப்பாருங்கள். மக்கள் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். நம் ஆண்டவர் இயேசுனுடைய இதயத்தை பார்த்தீர்களா? இவர்களை அனுப்பிவிடுங்கள் என்று மக்கள் எல்லாம் சீடர்கள் சொல்லுகிறார்கள். ஆண்டவர், இவர்களை இப்படியே அனுப்பிவிட்டால் வழியிலே சோர்ந்து விழுந்து விடுவார்களே, நீங்களே ஏதாவது இவர்களுக்கு கொடுங்கள். விதவை தன்னுடைய ஒரே மகனை இழந்து தவித்த போது நயன் நகரத்திலே அவளுடைய கண்ணீர் கண்டு தானும் கலங்கியவராயிற்றே நம் ஆண்டவர். அவருடைய இதயத்தை பார்த்தீர்களா? லாசரின் கல்லறையிலே தன் நண்பனுக்காக கண்ணீர் விட்டவராயிற்றே ஆண்டவர். அவர் செய்ததை பார்த்தீர்களா? சீடர்களின் செருக்குற்ற நிலையை பார்த்து குனிந்து பாதங்களை கழுவிய அவருடைய தாழ்ச்சியான உள்ளத்தை பார்த்தீர்களா? ஏன் தன்னுடைய பாடுகளின் ஈடுடைய கூட ஆண்டவர் இயேசு என்ன செய்தார்? அவரை பிடிக்க வரும்போது யாரை தேடுகிறீர்கள் என்று கேட்டார். நாசரேத்தூர் இயேசுவை என்று பதில் சொன்னார்கள். நீங்கள் என்னை தேடி வந்திருந்தால் இவர்களை போக விடுங்கள் என்று தன்னுடைய சீடர்களை தன்னுடைய துன்ப நேரத்திலும் காப்பாற்றுகிறாரே ஆண்டவர். அவர்தான் நம்முடைய இதய ஆண்டவர். ராயப்பர் வாளால் மால்குசனுடைய காதை வெட்டிய போது அந்த நேரத்திலும் அந்த காதை ஒட்ட வைத்து நல்லது செய்கின்றாரே. தன்னுடைய துன்ப நேரத்திலும் கஷ்ட நேரத்திலும் நல்லது செய்ய நினைக்கின்ற ஆண்டவரை பார்த்தோம் அல்லவா? எருசலேம் பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழும்போது ஆண்டவருக்காக ஆண்டவர் அந்த பெண்களுக்கு நேர போகின்ற துன்பத்தை நினைத்து பார்க்கிறார். இந்த பெண்களில் சில பேர் பிள்ளையை இழந்து விடுவார்களே, எருசலேம் பட்டணம் அழியும் போது இவர்கள் விதவையாவார்களே, அவர்களுடைய கஷ்டத்தை நினைத்து எனக்காக அழ வேண்டாம், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லுகிறாரே. கடைசி நேரத்தில் சிலுவையிலே தொங்கும் போது கூட தந்தையே, இவர்கள் தாங்கள் செய்வது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று கெஞ்சி கேட்கிறாரே. நல்ல கள்ளனுக்கு மன்னிப்பு கொடுக்கிறாரே. நம் எல்லாரையும் அனாதைகளாக விடாமல் தம் தாயை கொடுக்கிறாரே. எத்தனை உதாரணங்கள் நற்செய்தி முழுவதிலும் இருந்து ஆண்டவருடைய அன்பு இதயம், இரக்கத்தின் இதயம் குடும்பத்திலே நடப்பது என்ன? வயதான பெற்றோரை எப்படி நடத்துகிறீர்கள்? ஏழையாக இருக்கின்ற உடன்பிறப்புகளை எப்படி நடத்துகின்றீர்கள்? படுத்த படுக்கையாக இருக்கும் ஊனமுற்றவர்களை எப்படி நடத்துகின்றீர்கள்? நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஒரு மனிதனுடைய மாண்பு எப்படி வெளிப்படுகிறது தெரியுமா? யாரால் உனக்கு எந்த நன்மையும் செய்ய முடியாதோ அவர்களை நீ எப்படி நடத்துகிறாய் என்று. யாரால் உனக்கு எந்த தீங்குமே செய்ய முடியாதோ அவர்களை எப்படி மாண்புடன் நடத்துகிறாயோ அதிலிருந்து தான் உன்னுடைய பெருமை வெளிப்படும். யாருக்கு உன்னால் எந்த உதவியும் இல்லையோ, யாரால் உனக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாதோ அந்த மனிதர்களை நீ எப்படி நடத்த போகிறாய்? பிரியமானவர்களை, இன்றையிலிருந்து நாம் எல்லாரும் முடிவு கொள்ள வேண்டும். ஆண்டவர் இரக்கத்தின் ஆண்டவர், நல்லது செய்கின்ற ஆண்டவர், அன்பின் ஆண்டவர் இன்னும் இந்த உலகத்தில் உயிராய் விட்டு வைத்திருக்கிறாரே. பாருங்கள், மனிதர்கள் ஆண்டவரின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். குறிப்பாக உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் உறவுகள், நண்பர்கள், இவர்களுக்கு நீங்கள் கடவுளின் அன்பை, இருதய ஆண்டவரின் அன்பை ஒவ்வொரு நாளும் எடுத்து சொல்ல வேண்டும். கடற்கரையோரமாக ஒரு இளம் பையன், ஒரு இளைஞன் நடந்து கொண்டிருந்தான். அங்கே பார்த்தால் ஒரு இடத்துல களிமண் உருண்டைகள், ஏறக்குறைய ஒரு 50-60 களிமண் உருண்டைகள் கிடந்தன. அந்த பையனுக்கு ஒரு ஆசை, அந்த களிமண் உருண்டையெல்லாம் கையில எடுத்து, காஞ்சி போயிருந்தது, யாரோ காய வைத்தது போல இருந்தது அந்த களிமண் உருண்டைகள்.
கடல்ல எவ்வளவு தூரம் எரியலாம் ஒவ்வொன்றாக என்று எரிந்து பார்த்தான். ஒண்ணு கொஞ்சம் பக்கத்திலே விழுந்தது, இன்னொரு களிமண் உருண்டை இன்னும் ரொம்ப தூரத்துல விழுந்தது. இந்த 50-60 இருக்கும், ஒரு 45 போல அவன் எரிந்து விட்டான் தூரத்தில். திடீர் ஒன்று ஒரே ஒரு களிமண் உருண்டை மட்டும் தவறி அவன் காலிலே விழுந்தது. பார்த்தால் அதனுள்ளே அற்புதமான வைரக்கல் இருந்ததாம். ஐயோ, எத்தனை 45 கல்லை நான் இப்படி எரிந்து விட்டேனே, எல்லாமே இருந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே. பிரியமானவர்களே, நம்முடைய குடும்பத்தார் எல்லாரும் வைரக்கற்கள் தான். ஆண்டவரால் அன்பு செய்யப்படுகிறவர்கள். அவர்களை எரிந்து கொண்டே இருக்கிறோம், கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம். பரிசுத்த தந்தை நேற்று உலக சமாதானத்துக்காக விடுத்த செய்திகள் சொல்லுகிறார். இன்றைக்கு குளோபலைசேஷன், உலகமயமாக்கல் என்று பேசப்படுகிறது. வெளிநாட்டில் கிடைக்கிற பொருள் எல்லாம் இங்கே கிடைக்குது. பிரான்ஸுக்கு போனவங்க வாங்கிட்டு வராங்க, அதையும் அங்கேருந்து எடுத்துட்டு வரீங்க, இங்கே கிடைக்குதுன்னு சொல்றோம். இன்றைக்கு குளோபலைசேஷன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ், யாரையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது, தன்னையே மையப்படுத்தி வாழ்வது, அடுத்தவரின் கண்ணீரை கண்டு சும்மா இருப்பது. ஆண்டவர் கடைசி நாளிலே கேட்க போகிறாராம், உன் சகோதரனுக்கு நீ என்ன செய்தாய் என்று காயினை பார்த்து கேட்டது போல உன்னை கேட்க போகிறார். உன் சகோதரனை அடிமையாக நடத்தாதே, உன் சகோதரனை சகோதரனாக நடத்து என்று பவுலடியார் பிலமோனுக்கு சொன்னது போல நமக்கு சொல்லுகிறார். குடும்பத்தாரை இயேசுவின் திருதயத்தால் தூண்டப்பட்டு அன்போடு நடத்துவோம். ஆண்டவரின் அன்பு நம்மால் மற்றவர்களுக்கும் பாய்ந்தோடட்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். இதுதான் நம்முடைய ஆன்மீகத்தின் சாரம். ஆண்டவரிடம் வருவது, அவரை காண்பது, சென்று மற்றவர்களுக்கு அறிவிப்பது, அவரை உணர்ந்து கொள்வது. வார்த்தையால் அல்ல, வாழ்க்கையால் இன்றைக்கு அறிவிப்போம். அர்த்தமுள்ள, மற்றவர்களுக்கு பயனுள்ள நல்ல வாழ்க்கை வாழ்வோம். நாம் எப்போது சாகிறோம் என்பது முக்கியம் அல்ல. மாசில்லா குழந்தைகளுக்கு 2 ஆண்டுகள் தான். ஆண்டவர் இயேசுவுக்கு 33 ஆண்டுகள் தான். அந்தோனியாருக்கு 36 ஆண்டுகள். பிரான்சிஸ் அசிசியாருக்கும் ஏறக்குறைய அவ்வளவுதான். ஒரு சிலருக்கு 70 ஆண்டுகள், 80 ஆண்டுகள். ஓராண்டு வாழ்ந்தாலும் சரி, ஒரு மாதம் இனிமேல் வாழ்ந்தாலும் சரி, ஆண்டவரை போல அன்பு செய்து வாழ்கிறோமா? நம்மையே கொடுத்து வாழ்கிறோமா? நம்முடைய அன்பு தாயின், அன்னை கன்னிமரியாளின் மனநிலையோடு நம்மையே தாழ்த்தி கொண்டு துன்புற்று பிட்டு கொடுத்து வாழ்ந்து கல்லறையிலே புதைக்கப்பட்டாலும் மனிதர்களின் மனத்திலே நிலைத்து நின்று வாழ்பவராக எல்லாராலும் இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டது போல ஆண்டவரை நாம் எதிர்கொள்ளும் போது வெட்கப்படாமல் அவரை எதிர்கொள்ளுமாறு நாம் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். ஆமீன்.